guys, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டேட்ஸ் அண்ட் ஜான் வித் ஜான். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களை ஜொனத்தன் ராஜ். இன்னைக்கு இன்னொரு அழகான ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு உங்களை சந்திக்கிறேன். அது என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்க, வாழ்ந்தவர்கள் மரித்திருப்பார்கள். இவங்க மரித்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சில நாட்கள் வந்து யோசிப்பாங்க, பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி மறந்துடுவாங்க. ஆனால் இப்போ நான் பேச போகிற இந்த மனிதர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் இறந்து 20 ஆண்டுகள் ஆனாலும் கூட இந்நாள் வரை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் செஞ்ச விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இவர் வந்து வாழ்ந்த கூட பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பேர் அவரை பற்றி பேசினது கிடையாது, இப்பெல்லாம் நடந்ததே கிடையாது சொல்கிறாங்க. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இவர் செஞ்ச காரியங்கள் மறுபடியும் திரும்பி பார்க்குறாங்க. என்னென்ன காரியங்கள் செஞ்சிருக்கிறாரு, எப்படிலாம் இருந்திருக்கிறாரு சொல்லிட்டு பார்க்குறப்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான, ரொம்ப வியப்பாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் தான். அண்ட் இந்த மனிதருடைய பெயர் பார்த்தீங்கன்னாக்கா பப்லோ எஸ்கோபார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இவர் பார்த்தீங்கன்னாக்கா 1949 ஆண்டு முதல் டிசம்பர்ல வந்து பிறந்திருக்காரு. 1 டிசம்பர்ல பிறந்திருக்காரு. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னாக்கா கொலம்பியால இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல மெடலின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல தான் இவர் பிறந்திருக்காரு. இவருடைய அம்மாவை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய பணக்காரங்களாம் கிடையாது, ஒரு எளிமையான குடும்பத்தில் இருக்கிறவங்க, விவசாயிகள் சொல்றாங்க. அண்ட் இந்த விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த மனிதர் பப்லோ எஸ்கோபார். அண்ட் இந்த மனிதர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரக் டீலர் சொல்லுவோம், ஒரு ட்ரக் டீலர் அல்லது ஒரு ட்ரக் லாட். ட்ரக் வந்து லட்சக்கணக்கா அவ்வளோ ஒரு பெரிய பிஸ்னஸ் செஞ்ச ஒரு மனிதர். ஏன்பா இவனை பற்றி நீ பேச போற, அப்படி என்னதான் இருக்கு இவங்கிட்ட நீங்க கேட்கலாம். ஒரு ட்ரக் டீலர் பற்றி பேசுறது பெருமையான்னு நீங்க கேட்கலாம். இருப்பினும் இந்த ஒரு கதையில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இவரை பற்றி பேசுறதுக்கான நிறைய காரணங்களும் உண்டு. அண்ட் இந்த மனிதரை பற்றி பார்க்க போறோம். அண்ட் இவர் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுல இருக்கிறப்ப அவங்களுடைய அண்ணன் ரொபித்தோ எஸ்கோபார் கார்லோஸ் இல்லை, 18 பிள்ளைங்க அவங்களாம் வந்துருச்சு. இந்த ரொபித்தோ எஸ்கோபார் என்ன சொல்லிருக்காரு பார்த்தீங்கன்னாக்கா, என் தம்பி வந்து சின்ன வயசுலேயே வந்து அவங்க அம்மாட்ட வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஒரு பெரிய லாயர் ஆகணும், ஐ வாண்ட் டு பி a lawyer and buy a car. நான் ஒரு லாயர் ஆகி கார் ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட ஆசை, ஒரு மிகப்பெரிய ஆசையாக தான் சின்ன வயசுலேருந்து. அல்லது இந்த என்ன சொல்லுவாங்க, லாயர் ஆகிட்டு ஒரு பொலிட்டிக்கலில் இருக்கணும், நம்மளுடைய நாட்டோடைய நிலைமையை மாற்றணும், ஒரு பொலிட்டிக்கல் வந்து ஒரு பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அவருடைய சின்ன ஆசை இருந்திருக்கு அந்த சின்ன வயசுல. இப்படி தான் வந்து டெய்லி அவங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரா. அப்போ என்ன ஆச்சு பையனாக்கா, இவர் வந்து நல்ல ஒரு படிக்கிற பையன், சின்ன வயசுல இருந்து நல்ல ஒரு படிக்கிற சூழ்நிலை இருந்துச்சு. அண்ட் யூனிவர்சிட்டிலாம் போறாரு. யூனிவர்சிட்டியில் போய் என்ன படிக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறாரு. இந்த பொலிட்டிக்கல் இருக்கிற சயின்ஸ் எப்படி படிக்கிறது சொல்லிட்டு அந்த ஒரு காசு எடுத்து படிக்கிறாரு. அண்ட் படிக்கவே பார்த்தீங்கன்னாக்கா சில தவிர்க்க முடியாத காரணங்கள், பண பிரச்சனை நிமித்தமாக பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க அந்த கிளாஸை விட்டு. அவரால் வந்து அவர் ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு போக முடியல, இதுக்கப்புறம் படிக்க முடியுமான்னு தெரியல, ஆகவே வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. அண்ட் அந்த நேரத்தில் அவர் தோன்ற ஒரு சின்ன விஷயம் என்னக்கா, அவர் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காசு இருந்ததுனால, ஒரு காசுனால வந்து அவரெல்லாம் வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, பணக்காரங்களா இருந்தாக்கா வேற மாதிரி பார்ப்பாங்க சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவர் தோணிச்சு. நாட்டோட நிலைமை இப்படி தான் இருக்கு, இன்னைக்கு இங்கே வாழ்ற பல என்ன சொல்லுவாங்க, ஏழைகளோட நிலைமை இப்படி தான் இருக்கு, யாரெல்லாம் பணக்காரங்களும் ஐடியா இருப்பான், ஏழை ஐடியா இருப்பா சொல்லுவாங்களே, அந்த மாரி ஒரு கான்செப்ட்ல தான் வந்து போயிட்டு இருக்கு சொல்லிட்டு அவர் வந்து ரியலைஸ் பண்றாரு. அண்ட் அப்படி ரியலைஸ் பண்ற ஒரு பையன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வரைக்கும் படிக்க வந்துட்டு பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சியோட லாயர் ஆகணும்னு சொல்லிட்டு வரும்போது இப்படிப்பட்ட விஷயம் நடக்கிறப்ப லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுகிறது. அண்ட் இவர் என்ன பண்ற அப்படின்னாக்கா காசு தான் எல்லாமே நினைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த காசு தேடி போக ஆரம்பிக்கிறாரு. அண்ட் காசு தேடி போக ஆரம்பிக்கிறப்போ அவர் சேர்ற முதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிப்ளமா சர்டிஃபிகேட் சொல்லுவோம். இந்த டிப்ளமா சர்டிஃபிகேட் வந்து சேல் பண்றாரு, விற்கிறது. டிப்ளமா செட், அதை சில படங்கள்லாம் பார்த்துருப்போம் நம்ம. அந்த வெட்டி பசங்க படம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டில் வந்து இந்த சர்ட்லாம் விற்பாங்க, டிகிரி போகிறதுக்கு, மாஸ்டர் போகிறதுக்கு சர்டிஃபிகேட்லாம் விற்பாங்க. அந்த மாரி இவர் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமா சர்ட்லாம் விற்க ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் அப்படி ஆரம்பிச்ச சில பிசினஸ் என்ன ஆச்சுனாக்கா, அதாவது சில கிரைம்னு சொல்லுவோம். ஓகே, அதெல்லாம் வந்து நல்ல காரியங்களுக்கு கிடையாது, விற்கக்கூடாது. அண்ட் கிரைம் அண்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாரி விற்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இந்த கல்லறையில், கொலம்பியா நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரினால அங்கே இருக்கிற கல்லறைகள், நிறைய கல்லறைகள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரானைட் கல் போட்டு செய்வாங்க, அவங்க பேர்லாம் எழுதி வச்சு கொடுப்பாங்க. அண்ட் அந்த கற்கள், அந்த கிரேவ் ஸ்டோன் சொல்லுவாங்க, டாம் ஸ்டோன் சொன்னல, ஐயோ சரியா சொன்னதில்ல, சரி, அது பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து கொண்டு போய் விற்பாரு. இதை தான் போயிட்டு அவர் சேல் பண்ணுவார். ஆரம்பத்தில் இதெல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காடி விற்க ஆரம்பிக்கிறாரு, காடிலாம் வந்து திருடி அதை விற்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அந்த டைம்ல 1973 பார்த்தீங்கன்னாக்கா அவர் கையை குழம்பு பிடிக்கிறாங்க. அண்ட் அதுதான் ஒரு கேஸ் மாற்றுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய வேலையை ஆரம்பிக்குது. உலகமே வந்து மிரண்டு போகும் அளவுக்கு, ஐயோ பப்லோ எஸ்கோபாரா அப்படின்ற ஒரு பெயர் வந்து மக்களுக்கு கேட்கும் அளவுக்கு வந்து ஒரு வேலை செய்யறாரு. அப்பதான் வந்து அவர் கொக்கைன் என்று சொல்லக்கூடிய ஒரு இதுவான ட்ரக்கை விற்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எப்படி செய்ய ஆரம்பிச்சாலும் தெரியல, ஆனால் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு, மிகப்பெரிய ஒரு சக்சஸான வேலையாக இருந்துச்சு அவருக்கு. ஈவன் தோ அது ஒரு இல்லீகலான காரியமாக இருந்தாலும் சரி, நல்லா சிறப்பாக செஞ்சாரு. அதற்கான காரணங்கள்ல என்னென்ன வந்து செஞ்சாரு சொல்லி நான் சொல்றேன். அண்ட் பப்லோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன குரூப்ல இருக்காரு, அதாவது மெடலின் கார்த்தில் என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப்ல இருக்காரு.
இவங்க பார்த்தீங்கன்னாக்கா உலகம் ஃபுல்லாக வந்து ட்ரக்கை வந்து ஸ்மகிள் பண்ணுறவங்க, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து ட்ரக் வந்து கொண்டு போடுறவங்க, அதாவது கொக்கின் வகையை சார்ந்து இந்த ட்ரக் வந்து விற்கிறவங்க. அண்ட் இந்த ட்ரக் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான ட்ரக். இது மூலிமா வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் வந்து அப்படியே ஒரு அடிமையாக இருக்காங்க இதுக்கு. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு ட்ரக்கு தான் வந்து பப்லோ எஸ்கோபார் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவருடைய இந்த குரூப்போடைய வருமானம் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏறக்குரிய 420 மில்லியன் யூஎஸ்டி டாலர்ஸ். அது நம்மளுடைய நாட்டுக்கு மலேசியா பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 1.7 பில்லியன் ரிங்கே மலேசியா அளவுக்கு வந்து சமாளிச்சிருக்காங்க ஒரு வாரத்தில். அண்ட் இப்படி தான் வந்து அவரோட பிஸ்னஸ் ஓட்டுறது இருக்குது, இந்தமாரி ட்ரக் வந்து சேல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய கண்ட்ரி கொலம்பியா வந்து அவருக்கு ஒரு சின்ன வார்னிங் தராங்க, தயவு செய்து உங்கள் வேலையை நிப்பாட்டிடுங்க, நீங்கள் நிப்பாட்டினாக்கா நாங்கள் உங்கள் மேலே வந்து கடுமையான நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பப்ளு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க நான் செய்யற வேலைக்கு வந்து குறுக்கா வரமையினாக்கா, என்னோட வேலைக்கு வந்து தடையா இல்லாம இருந்தீங்கனாக்கா, இந்த நாட்டோடைய கடன் ஏறக்குறைய 10 பில்லியன் யூஎஸ்டி டாலர் வந்து நான் வந்து அடைக்கிறேன்னு சொல்லி ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காரு. இதை கண்டிப்பா அவங்க நாடு வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா நார்மலி வந்து கண்ட்ரிக்கெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் இவர் கொடுத்த ஆஃபர் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இருப்பினும் பரவாயில்ல சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. அண்ட் இன்னும் சொல்ல போனாக்கா, அவர் பையனாக்கா ஒரு கால் வந்து தப்பிச்சு போய் ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்படி போறவைனாக்கா அவங்களுடைய மகளுக்கு வந்து ரொம்ப வந்து குளிரா இருக்கு. ஏன்னா அப்போ வந்து குளிர்காலம்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப வந்து குளிராகிறப்ப இவர் என்ன பண்ணிக்க பையனாக்கா, அவர்கிட்ட இந்த 2 மில்லியன் யூஎஸ்டி டாலர் எடுத்து போட்டு எரிச்சு அங்கே வந்து சூடு முட்டிக்கிறாரு, நெருப்பு முட்டிக்கிறாரு. அண்ட் இப்படி காசு எரிக்கும் அளவுக்கு வந்து அவர்கிட்ட அவ்வளோ காசு இருந்திருக்குது. அண்ட் இன்னும் சொல்ல போனா பார்த்தீங்கன்னாக்கா, இவர்கிட்ட வந்து இவரோட வருமானத்துலேருந்து இருக்கக்கூடிய 10% பார்த்தீங்கன்னாக்கா காசு வந்து கெட்டு போன காசு. அதாவது வந்து எலி கடிச்சு காசு கெட்டு போச்சு, அல்லது நிறைய காசு இருக்கிறப்ப அந்த காசு வந்து மண்ணுக்குள்ள வந்து ஒழிக்கிறப்ப மண்ணெலாம் பூந்து காசு அழிஞ்சு போச்சு சொல்றாங்க. இப்படிலாம் ஒரு கதை சொல்றாரு. ஏறக்குறைய 2.1 பில்லியன் காசு வந்து கெட்டு போன காசுன்னு சொல்றாங்க. ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா இருக்கு. அண்ட் இன்னும் சொல்ல போனாக்கா பப்ளு பார்த்தீங்கன்னாக்கா இவர்கிட்ட இல்லாத சொத்தே இல்லைன்னு சொல்லலாம். இவர்கிட்ட அவ்வளோ காடி இருக்கு, அவ்வளோ வீடுகள் இருக்கின்றன. அதையும் தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா இவர்கிட்ட வந்து நிறைய கப்பை இருக்குது, நிறைய ஏரோப்ளேன்ஸ், ஹெலிகாப்டர்லாம் இருக்குது. ஹெலிகாப்டர், தண்ணி கப்பை, இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கா பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இந்த போதைப் பொருளை வந்து கடத்துவதற்கு எல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் அவரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஐலண்டே வாங்கியிருக்காரு, ஒரு சின்ன ஐலண்ட் வாங்கியிருக்காரு. அந்த ஐலண்டில் வந்து இவருக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வச்சிருக்காரு. டீம் பார்க்கு, டைனோசர் ஸ்டேச்சு. அண்ட் கப்பை வந்து கப்பை போடுறப்ப இவருடைய கப்பை வர்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐலண்டில் லேண்ட் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து வசதி இருக்குது. எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் போயிட்டு மறுபடியும் வரலாம். இந்த போடுற கப்பை பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 100 மில்லியனுக்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து கொண்டு போகுது, போதைப் பொருள். ஓகே, 100 மில்லியன் யூஎஸ்டி டாலர்ஸ்க்கு மேற்பட்ட பொருட்கள். அவ்வளோ காசை வந்து கொண்டு போகிற அளவுக்கு வந்து என்ன சொல்றது தெரியல, அவ்வளோ வியாபாரம் வந்து நடந்திருக்கு இந்த போதைப் பொருள் வியாபாரம். அண்ட் இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. அண்ட் இன்னும் கொஞ்சம் ஆழ்மா பார்த்தோம்னாக்கா இந்த பப்ளு எஸ்கோபார் இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவருக்குன்னு தனியாக ஒரு ஜூ இருக்குது, பிரைவேட் ஜூ. இந்த ஜூவில் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு பிடித்தமான பிராணிகள்லாம் வந்து கொண்டு வந்து வளர்க்குறாரு சொல்றாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருக்கிற நிறைய பிராணிகள், அதாவது சிங்கம், ஆப்பிரிக்காவில் இருக்கிற சிங்கம், புலிகள், அங்குள்ள பறவைகள், இப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே வளர்க்குறாரு பிரைவேட்டா. அந்த பிராணிகளுக்கு சொல்லிட்டு நிறைய சில ட்ரெயினர்ஸ்லாம் வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கே எவ்வளோ லட்சக்கணக்கான காசு வந்து அவர் ஸ்பெண்ட் பண்றாரு அந்த பிராணிகள் வந்து ட்ரெயின் பண்றதுக்கு. இவர் வந்து கூப்பிட்டா அந்த பிராணிகள் வர்ற மாதிரி ட்ரெயின் பண்றது சொல்லிட்டு நிறைய விஷயங்களை செலவு பண்ணி பார்த்துக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட இருக்கவே செய்கின்றது. இன்னும் ஆழமா சொல்ல போனாக்கா இவர் என்னதான் பெரிய காரியங்களை செஞ்சாலும், என்னதான் தப்பு பண்ணாலும் சரி, போலீஸ் வந்து இவரை தேடி வர்றப்ப, மெடலின் என்ன சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு தேடி இருப்பாங்கனாக்கா யாருமே அங்க வாழக்கூடிய மக்கள் யாருமே வந்து இவர் வந்து காட்டி கொடுக்க மாட்டாங்க. இவர் என்னென்ன செய்யறாரு, எது செய்ய சொல்லி எதுவுமே காட்டி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்கு. என்ன பையனாக்கா, பப்ளு ஒரு காலத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படாத சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி பையனாக்கா இவர் வந்து இங்க வாழ்கின்ற மக்களுக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வரக்கூடிய வருமானத்துல இருந்து பையனாக்கா அவரோட ஊர்ல பையனாக்கா நிறைய வந்து மருத்துவமனைகளை கட்டிக்கிறாரு, ஸ்கூல் கட்டிக்கிறாரு, படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கிறாரு, நிறைய பந்தலாட்டு திடல் கட்டிக்கிறாரு. அண்ட் அதையும் தனி பையனாக்கா ஒரு நிறைய ஸ்பாட் டீம்ஸ், என்ன சொல்லுவாங்க, ஃபுட்பால் கிளப் டீம்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பான்சர் பண்ணிக்கிறாரு. இப்படி நிறைய காரியங்களை செஞ்சுட்டே வரணும் அப்படின்னாக்கா மக்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு நம்பிக்கை வருது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல் பாட்ரினோ, அதாவது காட் ஃபாதர் சொல்லிட்டு அவர் ஒரு பேர் கூட இருக்கு. அவர் வந்து ஒரு காட் ஃபாதராக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ஊரையை வந்து பாதுகாக்கிற ஒரு மனிதராக பார்க்குறாங்க. ஆகவே அங்குள்ள சின்ன 10 வயசு பையனுக்கு பையனாக்கா அவர் வந்து பாட்டி வைக்க மாட்டோம். போலீஸ் வந்தாங்கனாக்கா போலீஸ் வந்து சுடுறது கூட பையனாக்கா அவங்க வந்து துணி வாங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமே வந்து உருவாக்கிச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் மாரி இல்லாமல் இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவ்வளோ டீப்பாக வந்து ஒரு கதை அப்படிப்பட்ட ஒரு இதில் வாழ்ந்துருக்காரு. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்குற நிறைய விஷயங்கள், இந்த ட்ரக் வந்து எப்படி கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, ஸ்கில்லாம் இருக்குது. அதாவது இந்த அயன் படத்தில் பார்க்குறோம்ல, அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபிஷ் பால் மாரி உருண்டை இருக்குது, அதுக்குள்ளே ட்ரக்கை வந்து போட்டு முழுங்கிலாம் கொண்டு போகிறாங்க. அந்த மாரி டெக்னிக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் தான். அண்ட் இவர் பார்த்தீங்கன்னாக்கா
நிறைய வந்து என்ன சொல்றாங்க, கர்ப்பிணி பெண்களை பயன்படுத்தி தான் வந்து இவர் வந்து ட்ரக்கை கடத்துறாரு. ஏன்னா அவங்கள வந்து செக் பண்றப்போ வந்து ஏர்போர்ட்ஸ்ல ரொம்ப இதாக செக் பண்ண மாட்டாங்க. அவங்க தான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க சொல்லிட்டு அவங்கள யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரக்கை கடத்திருக்கிறாரு. அண்ட் ஆல்மோஸ்ட் இப்படி நிறைய நாடுகள் வந்து இவர் ட்ரக் வந்து கடத்திட்டே இருந்திருக்கிறாரு. அண்ட் இன்னும் ஆல்மோஸ்ட் சொல்ல போனாக்கா இவரை வந்து ஒரு காலத்தில் வந்து பிடிக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் கடத்துற ட்ரக்ஸ் இந்த கொக்கைன் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா அப்படி சொல்லிட்டு பெரிய பெரிய நாடுகளை வந்து கடத்துறாரு. அப்படி கடத்துறப்ப அமெரிக்கா வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, அதாவது எங்க நாட்டில ஏன் வந்து திடீர்னு இவ்வளவு பேர் வந்து போதைப் பொருளுக்கு வந்து அடிமையாயிட்டான்னு சொல்லி பாக்குறப்ப அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா கொலம்பியால இருக்கிற ஒரு மனிதன் பப்ளோ எஸ்கோபார் சொல்றாங்க. அண்ட் அந்த டைம்ல வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப ஒரு கோவத்துல பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து வார்னிங் தராங்க கொலம்பியாவுக்கு. அண்ட் கொலம்பியா பார்த்தீங்கன்னாக்கா சேர்ந்து இவரை பிடிக்கணும்னு சொல்றப்ப கொலம்பியா வந்து அவருக்கு ஒரு சின்ன தராங்க, தயவு செய்து உங்க செல்ஃப் வந்து சரண்டர் பண்ணிருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்றப்ப இவர் என்ன பண்றா பார்த்தீங்கன்னாக்கா இவருக்குன்னு தனியாக ஒரு ப்ரீசன் கட்டுறாரு. அவர் சொல்றாரு, நானா ப்ரீசன் கட்டி நானா உள்ளுக்கு வந்துக்கிறேன், அப்படி எனக்கு வந்து நீங்க வந்து அனுமதிப்பீங்களா சொல்லி கேட்கிறப்ப அரசாங்கம் வந்து அனுமதிக்கிறாங்க. நீங்க ஜெயிலில் இருந்தா போதும், எங்களுக்கு தயவு செய்து மக்கள் உங்களுக்கு அதிக பிரச்சனை பண்ணாதீங்க, ட்ரக் விற்காதீங்க சொல்றாங்க. அண்ட் இவர் என்ன பண்ற அப்படின்னாக்கா 7 மாடிக்கு பெருசா ஒரு பெரிய பேலஸ் கட்டுறாரு. அது பேலஸா பிரிசனா தெரியல, அவ்வளோ பெரிய பிரிசனை கட்டி அதுக்குள்ள வந்து தங்குறாரு. அண்ட் அதுக்குள்ள இல்லாத வசதிகளே இல்லைன்னு சொல்லலாம். வாட்டர் ஃபால் இருந்து எல்லாமே உள்ளுக்கு இருக்கு, நைட் கிளப் அண்ட் கசினோ அப்படி சொல்லிட்டு எல்லாமே உள்ளுக்கு இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்கு. அண்ட் இருப்பினும் பையனாக்கா உள்ளுக்கு வந்து நிறைய பிரச்சனை பண்றாரு. உள்ளுக்கு இருக்கிற அவரோட க்ரீ மெம்பர்ஸே பையனாக்கா வந்து சாவடிக்கும் அளவுக்கு வந்து துணிகிறாரு. அண்ட் இதை பார்த்த போலீஸ் வந்து பையனாக்கா சும்மா இல்லாம இவர் வந்து துரத்திட்டு போறாங்க. அண்ட் துரத்திட்டு போற பையனாக்கா இவர் அங்கேயே வந்து தப்பிச்சு போயிறாரு, எஸ்கேப் ஆகி போயிறாரு. எப்படியோ பையனாக்கா அவருக்கு என்ன நடக்கும்போது சொல்லிட்டு அது ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல போனாக்கா இவர் பயன்படுத்துற ஒரு சின்ன கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா பிளாத்தோ ஓ ப்ளோமோ. ஓகேயா, அங்க இருக்கிற அரசாங்க ஊழியர்கள் போலீஸா இருக்கட்டும் அல்லது என்ன சொல்லுவாங்க ராணுவ வீரர்களாக இருக்கட்டும் இவருக்கு எதிராக வந்தாங்கன்னா நீங்க இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது சொல்லி வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு எதிராக பப்ளோ எஸ்கோபார் பயன்படுத்தக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா பிளாத்தோ ஒரு ப்ளூமோ. இந்த பிளாத்தோ என்ன பார்த்தீங்கன்னாக்கா சில்வர், அதாவது வந்து உனக்கு வந்து லஞ்சம் தரேன். ஓகேயா, இந்த ப்ளூமோ பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு மரணம், என்னோட பிஸ்தோல் தான் பேசும். ஓகேயா, கன் புல்லட்டு. ஸோ இது வந்து ரெண்டு சாய்ஸ் தான் இருக்கு. யாரெல்லாம் இவருக்கு எதிராக வராங்களோ ரெண்டு சாய்ஸ் தான். ஒன்னு லஞ்சம் வாங்கிட்டு அப்படி வேலைக்கு போயிரு, இல்லையா உன்னை சுட்டுருவேன். அதுதான் கதை. ஸோ இதை பயன்படுத்தி தான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காரியங்கள் வந்து சாதிச்சிருக்கிறாரு பப்ளோ. இதை பயன்படுத்திட்டா நிறைய ஸ்மக்லிங் செஞ்சிருக்காங்க, நிறைய விஷயம் செஞ்சிருக்காங்க. இவருடைய சின்ன வயசு ஆசை என்ன சொன்னேன், சின்ன வயசு ஆசை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தேன், அல்லது ஒரு அரசாங்கத்தில் ஒரு இதாக வரணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 80% அவருடைய அரசாங்கத்தில் 80% பார்த்தீங்கன்னாக்கா இவருக்குள்ள தான் வேலை செய்யறாங்க. இவருக்குள்ள தான் வந்து லஞ்சம் வாங்கிட்டு ஒவ்வொரு காரியங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து செய்ய விடுறாங்க. இப்படி தான் வந்து ஒரு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் ஒரு நாள் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி வாழ்ந்துகிட்டு இருந்த பப்ளோ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. யார் கையிலும் அகப்படாம என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவர் பண்ணாத கொலைகளே இல்லைன்னு சொல்லலாம். ஏறக்குறைய 4000 பீப்புள், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 4000 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருக்காரு. அதில் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அரசாங்க ஊழியர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் கொலை பண்ணியிருக்காங்க, எக்கச்சக்கமாக கொலை பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் எத்தனை பேர் வந்து அன்அஃபிஷியலாக கொண்டிருக்காங்க, அஃபிஷியலாக கொண்டிருக்காங்க சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே புதைஞ்சு கிடக்குது. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இவர் வந்து நல்லவர் சொல்றதா கெட்டவர் சொல்றேன் தெரியல. உங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்க இவரை பற்றி. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் பையனாக்கா ஒரு நாள் அவரோட 1 டிசம்பர் பர்த்டேக்கு அப்புறம் பையனாக்கா 1993 பார்த்தீங்கன்னாக்கா அவரோட பர்த்டே பார்ட்டி ஒன்று நடத்துட்டாரு. சில நாட்கள் வந்து தப்பிச்சு போயிருந்தாரு சொன்னேன். அந்த பிரீசன்ல இருந்து தப்பிச்சு போனாரு. தப்பிச்சு போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சில நாட்கள் காணாமல் போயிட்டாரு. அப்போ காணாமல் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் அவர் இருந்த இடத்துக்கே வராரு. மறுபடியும் அந்த சொல்லியிருந்தால மெடில்டன் அந்த இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரிஜுவானா அண்ட் பியர்ஸ் இப்பெல்லாம் சொல்லிட்டு குடிச்சிட்டு மிகப்பெரிய பார்ட்டி செய்கிறாங்க. பார்ட்டி செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஒய்ஃப்க்கு அவர் கால் பண்ணுறாரு. அதாவது ஒய்ஃப் வந்து பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறப்ப அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொலம்பியா அமெரிக்காவுக்கும் இருக்கிற ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா சேர்ந்து இவருடைய நம்பரை ட்ரேஸ் பண்ணுறாங்க. இவர் எங்கே இருக்கிற ட்ரேஸ் பண்ணி அங்கே இருக்கிற கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் மறுநாள் 2 டிசம்பர் இவர் வந்து தேடி வராங்க. தேடி வரும்போதுனாக்கா இதை வந்து தெரிஞ்ச நம்ம பப்ளோ எஸ்கோபார் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் பாடி கார்டோட சேர்ந்து வந்து மேலே ஓடுறாரு, ஒரு பில்டிங் மேலே ஓடுறாரு. ஓகே, அந்த ரூஃபில் ஓடுறாரு. அந்த ரூஃபில் ஓடுறதுனாக்கா இங்கேருந்து அவரை ஷூட் பண்ணிட்டாங்க. அவருடைய பாடி கார்டு செத்து போயிட்டாங்க ஒரு ஸ்பாட்டில். அண்ட் இவரை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க காலில் தான் சுட்டாங்க. ஆனால் ஃபார் யோர் சர்ப்ரைஸ் அவருடைய இங்கே காதுகிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ன சொல்லுவாங்க புல்லட் வந்து போயிருக்கு. அது யார் சுட்டாங்கன்னு தெரியல. ஆனால் அது வந்து சாட்சியாக பார்த்த வந்து என்ன சொல்றாங்கனாக்கா பப்ளோ எஸ்கோபார் தான் தன்னை தானே வந்து சுட்டுக்கிட்டாரு, சூசைட் பண்ணிக்கிட்டாரு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சொல்றாரு. நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா பப்ளோ எஸ்கோபார் வந்து கொலை செய்யப்பட்டார் போலீஸாக சொல்லி சொன்னாங்க. ஆனால் உண்மையான சம்பவம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா அவர் தன்னை தானே வந்து தற்கொலை செய்து விட்டாரு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இதுக்கு வந்து இவருடைய அண்ணன் ரொபித்தோ எஸ்கோபார் என்ன சொல்ற பார்த்தீங்கன்னாக்கா என்னோட தம்பி வந்து சொன்ன விஷயம் என்னன்னாக்கா ஒரு கால் நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னா
நானே என்னை வந்து என்னோட காதலோட சுட்டுக்குவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்லிக்கிறாங்க. அண்ட் அவங்க அண்ணன் வந்து இன்னொன்று இருக்காங்க, ரொபர்டோ எஸ்கோபார் சொல்லிட்டு. அண்ட் அவர் தான் வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவர் தம்பி சொன்ன இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கால் நான் செத்தாக்கா கொழும்பாலே செத்து போவேன், ஆனால் ஒரு காலும் அமெரிக்காவில் இருக்கிற பிரிசனுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அவர் செத்து போயிருக்காரு. அது ஒரு முக்கிய காரணமாக வந்திருக்கு. அண்ட் இதுதான் வந்து இன்னைக்கு நான் உங்களை ஷேர் பண்ண ஒரு சின்ன கதை நம்ம பப்ளோ எஸ்கோபாரை பற்றி. அண்ட் இவருக்கு இருந்த அண்ணன் ரொபர்டோ எஸ்கோபார், இப்போ நிறைய பேர் அண்ட் இவர் கூட இருந்தவங்க. இதுதான் எனக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ண சின்ன கதை. இவர் நல்லவரா கெட்டவரா சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் சூழ்நிலை வந்து அவர் வாழ்க்கையை வந்து மாற்றிருக்கு. சில நல்ல காரியங்களை செஞ்சுருக்காங்க, நிறைய பேர் மனசில் வந்து இடம் வச்சிருக்காங்க, இன்னைக்கு பலரால் பேசப்படுகிறாங்க இவங்க. ஸோ இதான் ஷேர் பண்ண சின்ன வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கருத்து என்ன பற்றி சொல்லிட்டு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்து என்ன செய்யலாம் சொல்லி எனக்கு ட்ரிகர் பண்ணுங்கள், என்ன கண்டென்ட் செய்யலாம் சொல்லிட்டு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு. மீண்டும் உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜொனத்தன் ராஜ். பீஸ் அவுட். டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், லைக் பட்டன், பெல் பட்டன், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பை பை, see you guys.